குறிப்பாக இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம். நாளை பொது ஆனா இவரு விட்டு வருது. சட்டப்பேரவைத் தேர்தலில் 10வது முறையாக களம் காணும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும் அந்த காட்சியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கொளத்தூரில் தொடர்ச்சியாக 4வது முறையாக அவர் போட்டியிடுகிறார். மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரு தொகுதிகளில் களம் காணும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது பெரம்பூர் தொகுதிக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்யும் அந்த காட்சியை திரையின் வலதுபுறத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைதியா சைலண்ட் சார். ஆமா அஸ்வின் தலைமை அவ்வளோதான் போகுது. சார் ஒன் மினிட்
கங்க்ராச்சுலேஷன் சார். சார் வாழ்த்துக்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மதச்சார்பற்ற கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு காக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவார். நன்றி சார். மதச்சார்பற்ற கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு காக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவார். நன்றி சார். மதச்சார்பற்ற கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு காக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவார். நன்றி சார். மதச்சார்பற்ற கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு காக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவார். நன்றி சார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், எத்தனை மணி போட்டியாக இருந்தாலும் எங்களுடைய கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்த காட்சிகளை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து